வணக்க மகளே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஈரான் அதிபர மர்யாசாலா பண்ணியிருக்காங்க. இப்ப அவர மட்டும் அழிச்சிருக்காங்களா? அப்படின்னா கிடையாது. அவங்க மகள், மருமகன், பேரன், பேத்தி அவங்க ஒட்டுமொத்த லைனேஜ் ஃபேமிலி அதாவது அடுத்த ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய எல்லாரையுமே இது இது இன்னொரு தலைவருக்கும் நடந்திருக்கு. பிரபாகரன் அவர்களுக்கும் நடந்திருக்கு. ஃபேமிலி அடுத்த ஜெனரேஷனே இருக்கக்கூடாதுன்றதுக்காக முடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. இலங்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப ஈரான்ல என்ன அப்படின்னு காழ்ப்புணர்ச்சி. ஈரான் அதிபர் பல வருடங்களா பல அமெரிக்கா பிரசிடென்ட் கூட மாறியிருக்காங்க. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர் ரொம்ப வருஷங்களா இவங்கள டஃப் குடுத்துட்டு இருக்காரு. இவரோட பின்புலம் என்ன? அப்படின்றத தேட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட அதிகமா கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் இஸ்ரேல் பயணம். அங்க பாராளுமன்றத்துல வெளியேற்றம் ஒரு கூட்டம். சரி, இவரு அங்க போறாரு. அவங்களுடைய யூத வழிபாட்டு தலத்துக்கு போறாரு. போய் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இந்தியா ரிட்டர்ன் ஆகுறாரு. தாக்குதல் நடக்குது. இந்த அதிபர் இறக்குறாரு. இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் நெறைய இருக்கு. இஸ்ரேல் அதிபர மீட் பண்ணத பாருங்க. நம்ம மோடி அவர்கள் இஸ்ரேல் போனத பத்தி பேசுங்க பேசுங்கன்னாங்க. அத பத்தி பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. இங்க நடக்கிற இந்த ஈரான் அதிபர் இறந்தத பத்தி அலசி ஆராய்ஞ்சிருவோம். அவர் யாரு? என்ன? அவரோட பின்புலம் என்ன? இங்க நடக்கிற பொலிட்டிக்கல் டிராமா என்ன? நீங்க நினைச்சுட்டு இருக்க மாரி ஒரு அதிபர் இறந்த பிறகு அந்த அதிபருக்கு ஃபேவராவும், அந்த அதிபருக்கு அகைன்ஸ்டாவும் செயல்படுற 2 கூட்டம் எப்பயுமே இருக்கும். ஒருத்தன் தூற்றுவான், ஒருத்தன் புகழ்வான். இது 2மே நடந்துட்டு தான் இருக்கும். தியாகியாவும் ஆக்கிருவானுங்க அவர. இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள், டிராமாக்கள் உலகம் முழுக்க இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சாம்ராஜ்யம் ஏறுது, ஒரு சாம்ராஜ்யம் விழுகுது, ஒரு தலைவன் வரான், ஒரு தலைவன் சாகுறான். இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த டிராமாக்கள் நடக்கிறதுக்கான பின்புலம் என்ன? நாம கண்ணு முன்னாடி பார்க்கறது மட்டும் தான் வரலாறா? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறவங்க மட்டும் தான் அதிபர்களா? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது மட்டும் தான் வணிகமா? இதற்கு பின்புலத்துல இருக்கிறது என்ன? அப்படின்றது தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் அவர் யூதர்களுடைய அந்த வழிபாட்டு தலத்துக்கு நம்ம மோடி போறாரு. அங்க வந்து என்ன வழிபாட்டு தலம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த பரியல்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்ம நினைவு தூபின்லாம் சொல்லுவாங்க. முள்ளிவாய்க்கால் நினைவு தூண் இருக்குல்ல. அந்த மாரி அவங்க போர்ல 2ஆம் உலகப் போர்ல இறந்த யூதர்களுடைய 60,00,000 யூதர்கள் இறந்தாங்கன்னு இவங்க கணக்கு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவ்வளோ யூதர்கள் இறந்தாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. யூதர்களுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூத வழி தோன்றல் தான் இங்க இருக்க பேர் அமணர்கள்னு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, கான்செப்ட்ல போலாம். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இந்த வழிபாடு இடம் பாருங்களேன். ஒரு லைம் ஸ்டோனா பின்னாடி சுத்தி இருக்கும். இந்த லைம் ஸ்டோன் ஏன் நான் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த லைம் ஸ்டோன் எப்படி உருவாகும், இதோட வரலாறு படிங்க. லைம் ஸ்டோனோட மீனிங் என்ன, லைம் ஸ்டோன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டு. சரி, இந்த லைம் ஸ்டோன் வச்சு தான் பின்னாடி இந்த டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கூலா காமா வச்சிருக்க மாதிரி ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. அங்க இந்த அணையா ஜோதி இருக்குல்ல. அணையா ஜோதி எரிய வச்சிருக்காங்க. அது அணையவே அணையாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜோதியோட வடிவமைப்பு பாருங்களேன். பாய்மர கப்பல் இருக்குல்ல, இந்த பரிசல் பாய்மர கப்பல்லாம் சொல்லுவாங்க. இந்த படகுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாக் மாதிரி துணியில வச்சு தச்சிருப்பாங்க. காற்றடிக்கும் திசையெல்லாம் போவாங்கல்ல. அந்த பாய்மர கப்பலோட டிசைன்ல உருவாக்கியிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கடல் வணிகத்துல வேற வேற லெவல்ல இருந்தவங்க யூதர்கள் கடல் தாண்டி பல இடங்களுக்கு போய் மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக இருக்கு. அந்த படகுன்றத குறிக்கிறதுக்கே வணிகத்தை குறிக்கிறதுக்கு தான் அட்ரஸ் பண்றது. சரி, லைம்ஸ்டோன் இங்கதான் மேட்டர். இந்த லைம்ஸ்டோன் எப்படி எப்படி உருவாகுது அப்படின்னா, புதைப்படிமங்கள், அதாவது கடல்ல வாழ்க உயிரினங்கள் அதெல்லாம் படிஞ்சு பாசிகளா மாறி அப்படியே ஸ்டோன்ஸா மாறும். அப்படியே படிஞ்சு படிஞ்சு ஒரு பாறைகளா மாறிடும். உங்களுக்கு இதுதான் லைம்ஸ்டோனோட இது. கடல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கடல் இருந்த இடமா இருக்கும். ஒரு சில ஏரிகள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரிகள் அதெல்லாம் வத்தி போய் அதுக்கு அடியில இருந்ததுல புதைப்படிமங்களா மாறுறது பேர் லைம்ஸ்டோன். அப்படிதான் தமிழ்நாட்டுல இது ஒரு லைம்ஸ்டோன் ஏரியா இருக்கு. அதாவது சுண்ணாம்பு படிமங்கள் அதிகமா இருக்கு. எங்க அப்படின்னா அரியலூர். இந்த ஒரிசா பாலு அவங்க வந்து பேசுனா நம்ம ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். இன்ஸ்டால போட்டிருப்போம் மேபி. இல்லைனா நான் திருப்பி போடுறேன். அது ஷெட்யூல்ல வச்சிருந்தேன், போட்டுட்டேனா என்னன்னு தெரியல. அந்த அரியலூர்ல வந்து முதல்ல டைனோசர்ஸ் வெளியேற்றுறது, அதாவது அழிஞ்ச இடம் இருக்குன்னு அரியலூர். அங்கதான் சுண்ணாம்பு தொழிற்சாலை அதிகமா இருக்கு. தேடி பாருங்க, கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அரியலூர்ன்றது கடலுக்கு அடியில அதாவது 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கடலுக்கு அடியில இருந்த ஒரு நிலப்பரப்பு. சரி, இப்போ உலகம் முழுக்க முக்கியமா ஸ்பெயின், ஜெருசலம் இந்த இடங்கள் ஃபுல்லா கடலுக்கு அடியில இருந்திருக்கு. நோவா கதை, கடல் தண்ணி வடியும் போது அவங்க போய் ஒரு இடத்துல கரை தட்டினது,
ஆராட் மலை. அப்போ இப்போ அது மலை, அந்த காலத்துல தண்ணிக்கு மேல இருந்து ஒரு திட்டு. ஸோ பைபிள் வருதா? ஏன் இப்போ 100 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி நடந்த மிகப்பெரிய விஷயங்கள், இப்போ கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஊழிகள், இதை பற்றிலாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, டைனோசர் அழிஞ்ச காலம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சுல. ஸோ இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, டைனோசர் அழிஞ்ச காலமும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ஓரளவு கிட்டத்தட்ட சிமிலராக கனெக்ட் ஆகும். இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ப்ரோ ஈரான் அதிபர் செத்து போனார், இதுக்கு நீ டைனோசர் அழிவுக்கும் புதைப்படிமம் சுண்ணாம்பு பாலத்துக்கும் ஏன் போகிற அப்படின்னு கேட்டார். இப்படி பார்க்காதனால தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியாமல் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஈரான் அதிபர் ஒரு பார்சி. ஈரான், ஈராக் இந்த ஏரியாலாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாரசீக சாம்ராஜ்யம் தானே. பார்சி. குஜராத்தில் தான் அந்த ஜொராஸ்டிரன்ற கூட்டம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இந்த ஜொராஸ்டிரத்தை பற்றியும் இந்த பாரசீக எம்பையரை பற்றியும் நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெம்பர்ஷிப் தான், மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த பார்ஸ் எங்கேருந்து மைக்ரேட் ஆகுறாங்க, வந்த முதல் இறங்கின இடம் குஜராத். மோடி ஏன் இப்போ ஈரான் போனார்ன்றதுக்கு வருதா தொடர்பு? குஜராத்தோட நிரந்தர முதலமைச்சர் யாரு? மோடி. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த குஜராத்தில் ஜொராஸ்டிரன் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருகை தருது சௌராஷ்டிரான்னு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த சௌராஷ்டிராக்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் இருந்தாங்க. ஜொராஸ்டிரன், சௌராஷ்டிரா. புரியுதா இல்லை புரியலையான்னு எனக்கு தெரியல. சரி, விஷயத்துக்கு போவோம். இவங்க நிரந்தர முதல்வரான குஜராத் முதல்வர் இங்கிருந்து அங்கே போறாப்புல. அவர் போய் அங்கே எங்கே போறாரு? யூதர்களுடைய அந்த பாய்மரத்துக்கு தீபம் போட்டுட்டு அவங்கள வணங்கிட்டு வர்றாரு. அதாவது யூதர்கள் இறந்ததுக்கு மரியாதை செலுத்திட்டு வர்றாரு. அவர் வந்தோடனே பார்சிஸ் தலைவர்களான ஒரு, ஏன் அப்படின்னா சையத் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்திங் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சையட்னு சொல்லிட்டு ஒரு லைனேஜ் சேர்ந்தவங்க. ஏதாவது குருமார்களில், ஏதாவது இந்த ஈரான் அதிபர் இருக்கார்ல, இவர் வெறும் தலைவர் மட்டும் கிடையாது, குருமாராகவும் இருந்திருக்காரு. ஸோ இவரோட லைனேஜ் என்ன அப்படின்னா, சையத்னு சொல்லப்படுற நபிகளுடைய வழித்தோன்றான்னு சொல்கிறாங்களே, இந்த நபிகளோட ஃபேமிலி லைனேஜ் சொல்கிறாங்களா, அதில் வரக்கூடிய ஒரு தலைவர். நபிகள் யூதர்களுக்கு, அதாவது சாத்தனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுவும் டிஸ்கஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சாத்தன்கள் யாரு, வணிக சாத்தன்கள் யாரு அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வீடியோ இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது. ரொம்ப மெயின் மேட்டர், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாத்தன்களை கண்டால் கல்லால் அடித்து கொள்ளுன்னு சொன்னது யாரு? நபி. அந்த வழித்தோன்றல் தான் இந்த சையத். ஸோ நபி ஒரு வணிக பின்புலம் சொந்தவர் தான். இவங்களும் ஒரு எத்திக்ஸோட வணிகம் பண்ணுறாங்க. வெளியிருந்து வந்த அயல்நாட்டு வணிகர்கள் தான் இந்த சாத்துவன்கள். இங்கேருந்து சேர்ந்த சாத்தன்கள் தான், வணிக கூட்டம் தான். சரி, இப்போ தமிழ்நாடு, அரியலூர், குஜராத் டு ஈரான், ஈராக், பாரசீகம், இஸ்ரேல் கனெக்ஷன் புரியுதா? சரி, மெயின் மேட்டர் போ. இப்போ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவர் இறந்துருக்காரு. இவரோட பின்புலம் பார்த்தா நபிகள் வரைக்கும் போகுது. நபிகளுக்கும் இந்த சாத்தன்களுக்கும் சண்டை நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? இது இன்னைக்கு நடக்கிற சண்டை இல்லை, இவங்க போடுற சண்டை இடப்பிரச்சனைக்கான சண்டை கிடையாது, வணிகம். 2 கிளான்ஸ் இருக்கு. ஒரு கிளான்ஸ் வந்து இங்கேருந்து சவுத் இந்தியாவில் போன ஒரு குரூப், உலகம் முழுக்க வணிகம் சேர்ந்து சாத்தன் கூட்டம். அதுதான் சாத்தன் வர்ஷிப்லாம் சொல்லுவானுங்க. ஸோ யூதர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவானுங்க. யூத வழிபாட்டு தளம், யூத மரபு, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த ஒரு குரூப் இருக்கு. ஸோ இந்த ஒரு குரூப் வந்து சாத்தன் கூட்டம் ஒரு குரூப். இந்த பக்கம் ஆல்ரெடி அந்தந்த ஊர்கள் இருக்க ரூட் பேஸ் வணிகர்கள் இருப்பாங்கல்ல, இவங்க 2 பேர் 2 கிளான்ஸ். பட் இந்த 2 பேரும் மக்களுக்கானவங்களாம் கிடையாது, மக்களை ஏமாத்தி பொழைச்ச கூட்டம். ப்ரோ வணிகம்னாலே தப்புன்னு சொல்கிறேன் ப்ரோ. வணிகம்னா தப்பு கிடையாது. ஒரு விவசாயி ஏதோ ஒன்று அறுவடை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கடை மாதிரி போட்டு நீ யோசிச்சு பாருங்களேன், வெங்காயம் விளைய வைக்கிறவர் பக்கத்தில் நிறைய மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை டக்குன்னு ஒரு வண்டியிலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ கடை மாதிரி வச்சு கம்மியான விலைக்கு விற்று அதை காலி பண்ணிடுவார். ஏன்னா வச்சிருந்தா அது சேவிங்ஸ் கிடையாது, அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்த விலைக்கு விற்றுட்டு போயிடுவார். இது வணிகம், நார்மலான வணிகம், தன் தேவைக்கு ஏற்ற வணிகம். ஆனால் இங்கிருந்து மொத்தமாக அறுவடை பண்ணி ஒருத்தன் வாங்கிட்டு போய், அதாவது அடிமட்ட விலைக்கு ஒருத்தன் மொத்தமாக வாங்கிட்டு போய் இதை கொண்டு போய் வேறு இடத்துல, அதாவது ஏசி ரூமில் போட்டு அதுக்கு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் குத்தி அதுக்கு ஒரு பில் டேக்ஸ்லாம் போட்டு ஒரு பெரிய லெவலுக்கு வச்சு வைக்கிறான்ல. ஸோ அதுதான் தவறான வணிகம்னு சொல்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன். இந்த வணிகத்தை நான் தப்புன்னு சொல்கிறேன், ஏன்னா வணிகம் இல்லாமல் உலகம் இயங்காது, அப்படி ஆக்கி வச்சுட்டாருங்க. பட் அந்த வணிகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, என்ன டாமினேட் பண்ணுது, நல்ல வழி டாமினேட் பண்ணுதா இல்லை ஆளுமை டாமினேட் பண்ணுதா, அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த புரிதல் இல்லைன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது. இங்கேருந்து போன கூட்டம் தான் இதெல்லாம் பண்ணுது. உடனே வந்துடாதீங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வணிகம் சூப்பராக பண்ணாங்க. நம்ம முன்னோர்கள்னு ஒருத்தர் வணிகம் ஒழுங்காகவே பண்ணலை. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. வரலாற்றில் இருக்க வணிகர்கள் ஃபுல்லாக இங்கேருந்து போன திருட்டு பயில தான் உலகம் முழுக்க போய் இப்போ செருப்படி வாங்கிட்டு தர்றாங்க. திருப்பி இங்கே தான் வரப்போகிறாங்க. வரேன், ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
கிழக்கிந்திய கம்பெனி திவால் ஆகுது அப்படின்றது ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் அதிபர் தான். ஸோ அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம். அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை முடிச்சிருக்கு. ஒரு பேட்டர்ன் நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு டைம் டேபிள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பஞ்சாயத்து நடக்க போகுதுன்ற ஒரு டைம் டேபிள் சொல்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்து என்ன அவங்க மூவ் பண்ண போகிறாங்கன்றது. ரஷ்யா, வடகொரியா, உக்ரைன். அதாவது ரஷ்யாவுக்கு வடகொரியா போருக்கு ஆள் சப்ளை பண்ணி இவங்க ஒரு டீமாக மாதிரி ஏதாவது இப்போதைக்கு ஒரு கோல்டு வார் மாதிரி நடக்கும். ஒரு 2 ஜோடியாக டீம் சேர போகிறாங்க. உக்ரைனை அடிக்கும். இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் அடிக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடிக்கும். ஸோ இதான் அடுத்து நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரில் மாதிரி வச்சுக்கோங்களேன். தைவான் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. தாய்வான் ரொம்ப முக்கியமான ஏரியா. தாய்வானை சீனா எப்போ தொடுதோ அப்போ இருந்து நான் வச்சுக்கோங்க வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த தாய்வான் பஞ்சாயத்து வர வரைக்கும் இவங்க கோல்டு வார் தான் போயிட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு வார் கிடையாது, அதாவது உலக போர் கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம முன்னாடி இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இது இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டை கிடையாது. 2 வணிக குழு கிளான்ஸு மறைஞ்சிக்கிட்டு வெளியே அதிபர்கள்ன்ற பேரில், அதிபர்களுடைய ஆளுமை தன்மைன்னு சொல்கிற பேரில் ஒவ்வொரு நாட்டின் பேர்லையும் ஒவ்வொரு மதத்தின் பேர்லையும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பட் இதை உள்ளார்ந்த டீப்பாக நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒளிந்துக்கிட்டு ஒவ்வொரு நாட்டு தலைவர்களாக ஒளிஞ்சிருக்கவங்க அவங்களுக்கு பின்புலம் என்ன அப்படின்னா பன்னெடுங்கால வரலாறு. ஒரு ராஜ குடும்பமும் அரச குடும்பமும் மறைஞ்சிருச்சு, காணாம போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மறைமுகமாக இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உலகத்தை ரூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் யூதர்களை வச்சு மையப்படுத்தியே சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் யூதர்கள் இல்லாத உலகம் சொல்லறாது. அவங்க வந்து நாங்கள் தான் தலையிலிருந்து பிறந்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஆளு. இங்கேயே ஒரு கூட்டம் தலையிலிருந்து பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கு, நாங்கள் தான் ஆள பிறந்தவங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் யூதர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா அவங்க ஆளுமைக்கு கீழே எந்த நாடு வருதோ அந்த நாடை முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்டை மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் அந்த நாட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். தீவிரவாதம் அது இதுன்னு சொல்லி இவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நியூக்ளியர் கண்டுபிடிச்சுவாங்க. எப்படி இந்த அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் இவனுங்கெல்லாம் ரொம்ப புனிதமான ஆட்கள். இவங்க வச்சிருக்க நியூக்ளியர் வெப்பனை வந்து பூஜை பண்ணி ஆயுத பூஜைக்கு மட்டும் கும்பிட்டுட்டு வச்சிருவாங்க. எதுக்கு ஒரு ஆயுதம்? ஒருத்தனை மிரட்டுறது தானே வச்சிருக்கீங்க. அது இன்னொரு நாடு மட்டும் பண்ணால் அந்த நாடு வந்து ஈரான் மட்டும் அச்சுறுத்தலாம் நாடா. இதே மாதிரி சதாம் ஹுசேனை போட்டாங்க. சதாம் ஹுசேன்ற வந்து அவரும் நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பாதிப்புக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மிசைல் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தூக்குனாங்க. அதான் என்ன சொல்லிட்டு அவனுங்க சதாம் ஹுசேனை தூக்குனாங்களோ அப்படி ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை. புரியுதா? ஸோ இதே தான் இப்போ நம்மளுடைய ஈரான் அதிபருக்கும் நடந்திருக்கு. இவரும் நியூக்ளியர் மிசைல் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, நீங்களாம் வச்சிருக்கீங்க நியூக்ளியர் மிசைல், எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கீங்க. நீங்களாம் உத்தமிங்க. ஒரு நாட்டில் இந்த ட்ரம்ப்லாம் பைத்தியகாரத்தனமா எல்லாத்துக்கும் வரி டாரிஃபை போட்டு பைத்தியமாக பண்ணியிருக்காங்க. அவங்க நாட்டு ஹைகோர்ட்டே இவன் சொல்றலாம் செல்லாது, வேணா லூஸ் மோட வரி போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க நாட்டு கோர்ட்டே அவர் மேலே கண்டெம்ட் போட்டுருக்கு. இது தப்பு, அவருடைய வரி செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பைத்தியக்காரங்க மிசைல்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க. ஈரான் தான் நாட்டுக்குள்ளேயும் தான் மதத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வந்து மிசைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு நாட்டு மேலே போட்டு கொண்டுருவாங்க. என்னடா சொல்ல வரீங்க? நான் இதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். 2 வணிக கூட்டம் இருக்கு. நபிகள் ஒரு வணிக கூட்டத்தை எதிர்த்தாப்புல, நபிகளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரு கூட்டம், நபிகளுக்கு எதிராக இருக்க ஒரு கூட்டம். இந்த 2 வணிக கூட்டம் தான் உலகம் முழுக்க சண்டை போட்டு இருக்கு. இதை நீ நுணுக்கமாக கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும். இவனுங்க எதிர்க்கிறது இந்த நபிகளை பின்பற்றுறவங்க, குரானை பின்பற்றுறவங்க எல்லாருமே தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் உலகம் முழுக்க சினிமாக்கள்லாம் எடுக்கப்படுது. ஒரு சினிமா ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸும் அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ட்ரெயின் பண்ணி அப்படி ஆள இறக்குறாங்க இல்லை. அவங்க மதத்துக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க அது தான் வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கிட்டு தன்னையே அழிக்கிறது. ஆனால் அழியிறது அந்த இனம்தான் தவிர அந்த மனிதர்கள் கிடையாது. அதாவது இந்த மண்டையை கழுவி பசங்கள்லாம் இறக்கி இந்த மாதிரிலாம் தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்கல்ல, மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் பண்ணி அந்த இளைஞர்களை மாற்றி விட்றானுங்க, திசை திருப்பி விட்றானுங்க. ஆனால் அந்த மதத்தை சார்ந்தவங்களாம் இங்கே கிடையாது. உள்ள ஊடுருவி அந்த மதத்தை அவங்களுடைய ஐடியாலஜி அழிச்சு இவங்களை ஃபுல்லாக உலக மக்கள் மத்தியில் இவங்க வந்து தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க, முஸ்லீம்னாலே ஒரு நெகட்டிவ் ஃபேமை உலகம் முழுக்க உருவாக்குறாங்க. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நபி. அவர் அந்த மனிதர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த திருட்டு கம்நாட்டி வணிக கூட்டத்தை விரட்டியிருக்காப்புல, மொத்தமாக விரட்டியிருக்காரு. இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆள் தான் தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக விரட்டியிருக்காரு. இதை பல்லாயிரம் ஆண்டுகளாக வச்சு செய்கிறாங்க. இவங்களோட வஞ்சம் தீர்க்கும் படலம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருடங்களா, பலாயிரம் வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மூளை வேணும். ஏன்னா நிதானமாக இருந்தால் தான் சுற்றி நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இவங்க ரொம்ப கொடூரமான கூட்டங்க. வெளியே நீங்கள் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் வேற வேற ஆட்களும் வேற வேற மதங்கள் மாதிரியும் வேற ஒரு நாட்டு அதிபர்கள் மாதிரி தெரியும்.
இந்த அதிபர்கள் ஃபுல்லாக ஒரு ஆளுகிட்ட கை கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த ஆளு யாருன்றது தேடுங்க. ப்ரோ அதான் ப்ரோ இலுமினாட்டி. அதெல்லாம் போங்க, சோக்கர் கதை. இலுமினாட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருந்தானா நம்ம பின்புலத்தை தேடுங்க. இலுமினாட்டின்றது வந்து ஒரு வெறும் பப்பட்ஸ் தான். இந்த எஃப்ஸ்டீன்ஸ்ல மாட்டினா இல்லை, இந்த எஃப்ஸ்டீன்ஸ் தான் இலுமினாட்டிஸ். நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இலுமினாட்டிஸ்னு, அதெல்லாம் இந்த எஃப்ஸ்டீன்ஸ் தான். எஃப்ஸ்டீன்ஸ் ஒரு கோமாளி தானே. ஸோ அவனுக்கு பின்னாடி அதை இயக்குனது யாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இலுமினாட்டிஸ்க்கு மேலே ஒரு மேட்டர் இருக்குது. அதுதான் லைனேஜ், ராயல் பிளட் லைன்ஸ், டாப் லெவல் வணிகர்கள், உண்மையான வணிகர்கள் அவங்க தான் சாத்தான்கள். இதுதான் பிடிக்கவே மாட்டானுங்க. ஆனால் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியம் சொல்லி பேசிக்கிட்டு இந்த சாத்தன்கள், இந்த சாத்து வணிகர்கள் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள்ன்றாங்க. இந்த உலகம் முழுக்க கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாமே இந்த சாத்து வணிகர்களுடைய எவிடன்ஸ். அவங்க போய் கடல் கடந்து தமிழை திருப்பி சொல்கிறேன், சாத்தன் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. திருப்பி இதிலேயே சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, ரபாயை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, யூதர்களை பற்றி இது இந்த பாயிண்டோட இதை முடிச்சுக்கலாம். இந்த ரபாய்ஸ்னா யார் அப்படின்றது தமிழாக்கத்தை தேடி பாருங்க. குருமார்கள், பூசாரிகள், ஆசாரிகள், ஆசாரின்ற மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்னு வருது. ஆசிரியர்கள்லாம் என்ன? டீச்சர்ஸ். ஆசீவகம் டீச்சர்ஸ், ஆசீவகம் வணிகர்கள். ஜெயினம், புத்தம், சமணம் இவங்கெல்லாம் என்ன? ஆசிரியர்கள். ஆனால் அவங்க பின்புலம் என்ன? வணிகம். சமண மதம் தான் ஸ்டார்டிங்கில் சிலை வழிபாட்டே உள்ள பூத்துது. ஐயனார். நீங்கள் இன்னும் தேடுங்க, நிறைய விஷயம் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், விநாயகர், ஐயனார், இது 2 விஷயத்தை பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 போட்டிருப்பேன். அது பாருங்கள், ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற விஷயமே கிடையாது. மனித இனம் தோன்றுனதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லேருந்து நடந்துட்டு இருக்கு. 10,000 ஆண்டுகள், 12 காலமாக நடந்துட்டு இருக்கு. குமரிக்கண்டம் அழிவுலேருந்து நடந்துட்டு இருக்கு. இதை தெரிய விடாம, புரிஞ்சுக்க விடாம உங்களை மண்டையை கழுவிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா, கீழடியில் பார்த்தீங்களா, தமிழர்களுடைய பாரம்பரியம். என்னடா தமிழோட பாரம்பரியம்? அது வணிகரோட பாரம்பரியம்டா. அவனுங்க இங்கே வந்து உங்களுக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. உலக லாவில் கிடைக்கக்கூடிய தமிழர்களுடைய இந்த ஸ்கிரிப்டர்ஸ்லாம், அந்த தமிழர்களுடைய எவிடன்ஸ்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் பெருமைக்கு எருமைக்காதீங்க. அவனுங்கெல்லாம் வணிகர்களோடது. அந்த வணிகர்களை தான் உலகம் முழுக்க சாத்தன்கள்னு சொல்லி எதிர்த்திருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து போன தமிழனை ஏன் எதிர்க்கணும்? அவன் முதல் தமிழனே கிடையாது, நமக்கான ஆளே கிடையாது. அவன் ஒரு தனி லைனேஜ், அவன் ஒரு நாடோடி கூட்டம். உலகம் முழுக்க போய் ஔவையார்லாம் அவனு சொல்லியிருக்கு. திரைக்கடல் ஔவையார் தான் நினைக்கிறேன், சம்திங். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. ஔவையாரை தேடிப்பாரு. சமண மதம் முதல்ல சமணன்ற சைவ மதம் முதல் தலை தூங்கும் போது அதுக்கு ஃபண்டு பண்ண கூட்டம் யாருன்னு தேடு. சைவம்னா என்ன ப்ரோ சொல்ற? சைவம்னா சிவபெருமான் எப்போ என்ன ப்ரோ? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உருட்டின கதை. சைவ மதம் வந்தப்போ சைவ மதத்தை ஃபண்டு பண்ணி வளர்த்து விட்டது எந்த கம்யூனிட்டி, எந்த கூட்டம்னு தேடு. ரகசியத்தை பிடிச்சிருவார். தேடு முதல், தயவு செய்து. சாமினாலே உளுந்து. எங்கள் வீட்டில் ஒரு சிவபக்தர் ஒருத்தர் இருக்காப்புல, சிவனே சிவன் அடிக்கிட்டு இருப்பாங்க. சிரிப்பு தான் வரும். அது ஒரு கோமாளி, அது கோமாளிக்கு ஒரு கீழே ஒரு கோமாளி. ஐயோ கொடுமைங்க. நான் சொல்கிறேன்ல, நான் நிறைய விஷயங்கள் தேடி பார்த்துட்டேன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த வரலாற்று, இந்த கடவுள் வழிபாடு, இதெல்லாம் நம்ம தேடி பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு பிலீஃபின் அடிப்படையில் தான் இருக்குது. மக்களை நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாற்றி வச்சுருக்காங்க. நாம் என்னைக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் அந்த கட்டமைப்பை உடச்சி வெளியே வந்து பார்க்குறோமோ அப்போ தான் நாமெல்லாம் சோக்கருன்னு தெரியும். உண்மை. ஏன்னா இவனுங்க வணங்கிக்கிட்டு இருக்க ஆட்கள் யாருமே நமக்கான ஆட்களே கிடையாது. அவங்களுடைய முன்னோர்கள். நமக்கான முன்னோர்கள் எல்லாமே சிறுதெய்வம்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க. அதாவது குலதெய்வம். நடுகளுக்குள்ள தான் நம்மளுடைய வழிபாடு இருக்கு. அதெல்லாம் நம்மளை சிறுதெய்வம் ஒதுக்கி விட்டு அதெல்லாம் யார் பெருசாக கன்சிடர் பண்ணுறீங்க? யாருமே கன்சிடர் பண்ணல. ஆனால் எதுக்கு ஓடுறீங்க? ஆடி மாதம் வந்தால் எங்கிட்டு ஓடுறீங்க, அந்த மாதம் வந்தால் எங்கிட்டு போடுறீங்க, அந்த எல்லாம் ஓடுறீங்க. பெருந்தெய்வங்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க, இல்லை திருப்பதிக்கு ஓடுறீங்க, இங்கே ஓடிட்டு இருக்கீங்க. உனக்குன்னு நிற்கிற ஒரு தெய்வம் இருக்கு, குலதெய்வம். திரும்பி பார்க்குறியா நீ? பல பேர் குலதெய்வமே தெரியல. அப்போ என்ன லெவலுக்கு நீ வாழ்ந்திருக்கன்னு யோசிச்சுப்பாரு. உண்மையான விஷயம் தெரியாமல் உன்னை எந்த அளவுக்கு கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? இப்போ ஈரான் செத்து போயிட்டா இலங்கையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பெட்ரோல் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி பல பாதிப்புகளை சந்திச்சிருக்கான். நம்ம உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பாப்கார்ன் தட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம். இது கோல்டு வார் தான். இன்னும் வார் ஸ்டார்ட் ஆகலை. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி டு டிசம்பருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அதுக்கப்புறம் இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேர்ல்டு வாரில் போய் தான் நிற்கும். இதுக்கும் கூட நிப்பாட்டிடலாம், இப்போ நடக்கிறது கூட நிப்பாட்டிடலாம். பட் வேர்ல்டு வார் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா இது 26, 27 எண்டிங், இல்லை 27 ஸ்டார்டிங். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு. இதுக்கப்புறம் எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு பேரியர் இருக்குது, ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பேரியர் இருக்குது. 26, இந்த 26 தான் பேரியர். இந்த 26ல் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடலாம். முடியலை அப்படின்னா, இந்த பேரியரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அப்பனுக்கு அப்பே வந்தாலும் நிப்பாட்ட முடியாது.
ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே ஒற்றை குரல்ல நிக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. அப்ப போர் வரும். போர்ல கோடான கோடி மக்கள் இறப்பாங்க. அந்த கோடான கோடி இழப்புகளுக்கு அப்புறம் தான் மனிதர்கள் சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க. எதுக்குடா அத்தனை கோடி மக்கள் சாகணும்? எதுக்குடா இவ்வளோ அழிவுகள் நடக்கணும்? இதுக்கு மேலே நம்ம வேணாம். அத அவனே செய்வான். பொன்வல் தோர் முடுக்குல தேனை தடவி உங்களுக்கு கூப்பிடுவான். இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு அவன் ஒரு தைரியத்துல இருக்கான். பட் இது மாத்த முடியும். பட் மக்களுடைய ஒற்றுமையினால தான் முடியும். மக்களுடைய நம்பிக்கையும் நம்ம எல்லாம் மனிதர்கள்னு ஒன்று சேரணும். நான் அந்த மதம், நான் இந்த மதம், நான் இந்த சாதி, நான் இந்த சாதி, இந்த கருமம் அதெல்லாம் தூக்கி போட்டு இங்க நடக்கிற கோமாளித்தனத்தை மொதல்ல தெரிஞ்சுக்க. நீ ஹிந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், எவனா இருந்தாலும் உன்னுடைய முன்னோர்கள் தான் உனக்கு துணை. எவனோட முன்னோர்கள் தான் உனக்கு துணையா நிக்க மாட்டான். இத புரியாம நீ எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற வீடியோலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ. பார்க்கணும்னா பார்த்துக்க. Who is this guy?